மிதிலை நோக்கி பயணம் மேற்கொள்வதற்கு நாளைய தினம் சுபதினமாக திகழ்கிறது. குருதேவரே, மிதிலை செல்ல வேண்டும் என மனம் ஏங்குகிறது. என் புதல்வன் ராமனுக்கு விவாகம் நிகழ்வுள்ளது. நமக்கு மட்டுமல்ல, மண்ணில் வாழும் வாசிகள், விண்ணில் வாழும் தேவதேவியரும் ஆர்வம் கொண்டிருக்கின்றனர். நன்கறிவேன் தசரதா, உன் மனைவியர் மூவருக்கு இது வேதனை தரும் காலம். ஏனெனில் ரகுகுலத்தின் வழக்கப்படி அன்னையாய் விளங்குபவர் பிள்ளையர் விவாகத்தில் பங்கெடுக்க இயலாது. நாளைய தினமே நாம் மிதிலையை நோக்கி புறப்படலாம். சிறுவர்களே, குடிலுக்கு தென்னையின் ஓலை கொண்டு கூரை அமைத்த பிறகு நெற்பயிரின் உலர்ந்த கதிர் கொண்டு கூரையின் வெளிப்புறத்தை மூடுவது அவசியம். இதனால் குடிலுக்குள் குளுமை உருவாகும். சிறு சிறு கட்டுகளாக முதலில் இவற்றை கட்ட வேண்டும். கூரை மீது அவற்றை வரிசையாக அடுக்க வேண்டும். அநேக கட்டுகளை அடுக்கி கூரையை மூடினால் குளுமையான குடிலுக்கான கூரையின் பணி முழுவதுமாய் நிறைவு பெறும். உணவுண்ண வாருங்கள். சமையல் நிறைவடைந்தது. சென்று விளையாடுங்கள். தாம் சமைத்த உணவா? ஆஹா, நான் சமைக்கவில்லை, சீதா அக்கா. நல்லது. ஒருவேளை தாம் சமைத்திருந்தால் கசப்பு கூடியிருக்கும். தாம் விரும்பக்கூடிய உணவினை நிச்சயமாக நான் சமைப்பேன். அப்பொழுது தாம் உண்பீர்கள் அல்லவா? தாம் எனக்காக சிரமம் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? தமக்காக ஆற்றப்படும் பணிகள் எதுவும் சிரமமல்ல. எனக்கு மன மகிழ்வை தருவதாகும். என்ன? தாம் எனது பிராணனை காத்து ரட்சித்தீர்கள். உதவி புரிந்ததற்கு நன்றி தெரிவிக்க ஒரு வாய்ப்பினை நல்க மாட்டீர்களா? நான் உதவி புரிந்ததாக கருதவில்லை. அதை என் கடமையென எண்ணுகிறேன். ஒருவேளை தம்மை காப்பாற்றாமல் இருந்திருந்தால் நான் குற்றம் புரிந்தவனாயிருப்பேனா? அனுமதி வேண்டுகிறேன்.